தலைமை போதகருமாக இருக்கிற அருமையான ஐயா அவர்கள் தன்னுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களோடு இருப்பது மகிழ்ச்சி. அந்த அடக்க ஆராதனையிலே பங்கு பெற முடியாத ஒரு நிலை. அன்று காலையிலே நான் அரியலூர் உள்ள திறந்த வாசல் சபையில் ஒரு ஊழியர் கூடுகைக்காக நான் தேதி கொடுத்திருந்தேன். எனவே அந்த நாளில் வர முடியவில்லை. ஆனால் என்னுடைய மூத்த மருமகன் பாஸ்டர் மைக்கேல் ராஜ் அன்றைக்கு வந்தது மகிழ்ச்சி. இந்த நாளிலே நல்லா கவனிக்கணும், இந்த கூட்டம் மரித்து போன ஒருவருக்காக அல்ல, உயிரோடு இருக்கிற நமக்காக. எத்தனை பேர் புரியுது? இந்த கூட்டம் மரித்து போன செல்லத்துறை ஐயாவுக்காக அல்ல. எங்களுடைய ஐக்கியத்தில் ரொம்ப நாள் இருந்து ஊழியம் செய்து நல்ல ஒரு தெய்வ மனிதர். ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஊழியன் மரித்தாலும் ஊழியங்கள் மரிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கு ஊழியன் மரிக்கும் போது ஊழியங்கள் மரித்து விடுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, தேவன் ஊழியனை அடக்கம் பண்ணுகிறார், ஊழியங்களை அல்ல. சொல்றீங்களா? ஊழியனை அடக்கம் பண்ணுகிறார், ஆனா ஊழியங்களை அல்ல. இந்த குடும்பம் சொல்ல விரும்புறேன், God bury the worker but they carry the work. ஊழியனை அடக்கம் பண்ணுகிறார், ஊழியங்களை அல்ல. இந்த பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், அடக்க ஆராதனை ஊழியனுக்குத்தான், ஊழியங்களுக்கு அல்ல. ஊழியன் மரிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மரிக்காது. கரெக்ட்ல போய் சொல்லுங்க. ஊழியன் மரிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மரிக்காது. ஏன்னா ஊழியம் அவருடையது. எனவே சின்னத்துல இந்த இடத்துல அற்பமான ஆரம்பம். இதில் ஆரம்பத்தில் பாஸ்டர் கிறிஸ்டோபர் இருந்தார், அதுக்கப்புறம் பாஸ்டர் லூக்கா இங்கே இருந்தார், அப்புறம் நிறைய பேர் இருந்தாங்க. கடைசியில் செல்லத்துறை அவர்கள் இந்த ஊழியத்தில் இருந்து ஒரு சிறப்பான ஊழியம் செய்தார். இதில் இன்னொரு பெரிய சந்தோஷமான காரியம் என்னன்னா, இன்னைக்கு ஊழியக்காரன் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருவதில்லை. டாக்டர் பையன் டாக்டராக வரான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியராக வரான், வக்கீல் பையன் வக்கீலாக வரான், ஆனால் பாஸ்டர் பையன் பாஸ்டராக வரதில்லை. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் எத்தனை பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் ஊழியக்காரா இருக்கிறாங்க? ஊழியக்காரனா இருக்கிற பலருடைய வாழ்க்கையில் ஊழியக்காரன் பிள்ளைகள் ஊழியத்தில் இல்லை. நான் ஏறக்குறை 55 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறேன். ஒரு துக்கமான விஷயம். ஆனால் இந்த கிராமங்களில் பரவாயில்லை, ஆனால் சென்னையில் பாஸ்டர் பிள்ளைங்க பாஸ்டராக வரதில்லை. ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒருத்தர் லண்டனில் இருக்கிறான், ஒருத்தர் எங்கெங்கோ இருக்கிறான், ஆனால் ஊழியனா வர்றதில்லை. என்ன பாருங்க, உலகத்துக்கு ஊழியம் பண்ணா பேக்கெட் நிரம்பும், ஏசுநாதருக்கு ஊழியம் பண்ணா மனசு நிரம்பும். நம்புறீங்களா? இருக்கிற ஊழியக்காரன் சொல்ல விரும்புறேன், உங்க பிள்ளைகள் ஊழியம் பண்ணணும். ஊழியன் மரிக்கலாம், ஆனால் ஊழியங்கள் மரிக்க கூடாது. வக்கீல் பையன் வக்கீலா வரான், டாக்டர் பையன் டாக்டரா வரான், ஆனா ஊழியக்காரன் பையன் ஊழியக்காரனை வரணும். இருக்கிற 2 பிள்ளைகள்னு சொல்றேன். அடுத்த 2 பிள்ளைகள் நீங்க கூட ஊழியம் செய்யணும். நமக்கு 2 பேருக்கும். அதாவது தேவைக்காக கொஞ்ச நாள், தேவனுக்காக கொஞ்ச நாள். எல்லாம் சொல்லுங்களேன். தேவைக்காக ஊழியம் பண்ணுங்க, ஆனா தேவனுக்காக ஊழியம் பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், உலகத்துக்கு ஊழியம் பண்ணீங்கன்னா பாக்கெட் நிரம்பும், ஆண்டவர் ஊழியம் பண்ணா மனசு நிரம்பும். நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். நான் இயேசுவண்டை வரும்போது எனக்கு 17 வயசு. நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு 20 வயசு. எனக்கே ஆச்சரியமா இருக்குது. ஹென்றி ஜோசப் ஐயாவோட 16 வருஷம் அவரோட உதவியாளனா இருந்தேன். என்கிட்ட படித்தவர் தான் பார்த்திபராஜன். அவர் மூலமாக தான் இந்த பகுதிக்கு நான் வந்தேன், இந்த ஊழியங்கள் எல்லாம் ஆரம்பிக்கேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக இந்த ஊழியத்திருக்கிறேன். போராட்டங்கள் ஏராளம், பிரச்சனைகள் ஏராளம், நம்பிக்கை துரோகங்கள் ஏராளம், அவமானங்கள் ஏராளம். ஆனால் அழைத்தவர் கைவிடவே மாட்டார். தேவ ஊழியத்தை
தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். எல்லாம் வாய்த்தோன்னு சொல்றீங்களா? இந்த பிள்ளைகளும் சொல்றேன், தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். தம்பி நம்புறியாமா? ஐயா தருவார், ஆண்டவர் தருவார் எல்லாம் கிடையாது. அழைத்தவர் நிச்சயம் நடத்துவார். கவனிங்க, அவர் உண்மை உள்ளவர். எத்தனையோ பேர் நடத்தினாரு, நடத்த மாட்டாரா? கவனிங்க, ஒரு அப்பா இருந்தா அப்படி நடத்துவாரோ அதை விட சிறப்பா தேவன் நடத்துவார். அதனால ஒரு சில செய்தியை சொல்லி விரும்புறேன். யோபின் புஸ்தகம் ஆரம்பத்துல சொன்னேன், இது மரித்து போன செல்லத்துறை ஐயாவுக்காக அல்ல, உயிரோடு இருக்கிற உங்களுக்காக. இந்த கவனிங்க எல்லாரும், எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது முக்கியம். எல்லாம் சொல்லுங்க. பாவி 100 நாள் வாழ்ந்தும் பொல்லாப்பை செய்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு முன்பாக அஞ்சி நடப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள். இந்த பைபிள் மெத்துசலாம் ஒருத்தர் தான் 969 வருஷம் வாழ்ந்தான். எவ்வளவுங்க? அந்த ஆண்டவர் இயேசு 30 வருஷம் வாழ்ந்தார். ஸ்தேவான் மரிக்கும் போது 19 வயசு. பைபிள் ஸ்தேவான், அந்த ஸ்தேவான் இன்றைக்கு பேசப்படுகிறார். ஆண்டவர் இயேசு மரிக்கும் 33 வயசு. கவனிங்க, 33 × 30 பெருகி பாருங்க, 960 வரும். இயேசுநாதரை விட 30 மடங்கு அதிகமாய் வாழ்ந்தவன் மெத்துசலாம். என்ன பாக்குறீங்களா? அவனை பற்றி 2 வார்த்தை இருக்குது. பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். எத்தனை வருஷம்? அவர் என்னதான் பண்ணார் இது வரைக்கும்? பிள்ளைகளை பெற்றாரு, மரித்தார். அது ஆடு மாடு கூட செய்து. தம்பி புரியுதா? பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், சம்பாதித்தேன், செத்து போனேன். அது ஆடு மாடு கூட செய்து. சகரியான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஊழியக்கார் படிக்கணும். சகரியா 8:10. ஏதாவது ஊழியக்கார் படிப்பீங்களா? சகரியான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். படிக்க மாட்டீங்களோ? நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை. சத்தமா, வேலையால் என்ன இல்லை? பலனும் இல்லை. சத்தமா, பலனும் இல்லை. என்னது? பலனும் இல்லை. ஆமா, ஆடு மாடுகளாலும் பலன் கிடையாது, ஆண்டவரால் தான் பலன். 2 பையன்களுக்கும் புரியுது. இந்த 2 பையன்களுக்கும் வேலையால் என்ன இல்லை? வயிறு நிரம்பும், ஆனா மனசு நிரம்பாது. ஒரு 2 பேரும் சொல்றேன், கொஞ்ச நாள் வேலை செய்யுங்க, பிரச்சனைகள்லாம் அடங்கின பிறகு அலைகள் ஓய்வதில்லை. அது என்னைக்கு ஓய்ஞ்சு நீ என்னைக்கு ஊழித்து வர்றது? சொல்லுங்க. வேலையால் என்ன இல்லை? ஆடு மாடுகளால், அதனால என்ன இல்லை? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஆடு வளர்த்தேன், மாழி வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், என்னென்னோ வளர்த்தேன், ஆனா ஆத்மா வளர்க்கல. அதில் கவனிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு செய்தி என்னவென்றால், யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோபு 14:14. அந்த வசனம் எப்படி சொல்றது? மனிதன் செத்த பின் பிழைப்பானோ? போதும். மனிதன் செத்த பின். இந்த கேள்விக்கு பதில் யாருமே சொல்லல. இந்த பூமியில புத்தர் வந்தார், காந்தி வந்தார், எவ்வளவு பேர் வந்தாங்க. ஆனா யோபின் புஸ்தகம், யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவன். நல்லா கவனிக்கணும். யோபு ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்தவன். அந்த நாள்ல இருந்து நாள் வரைக்கும் ஒரு கேள்வி இருக்குது. மனிதன் செத்த பின் இருக்கு. எல்லாரும் கவனிங்க. சொந்தக்காரெல்லாம் வந்திருக்கிறீங்க நிறைய பையில. அது முக்கியம் இல்லை. செத்த பின் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹலோ, செத்த பின் இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு யாரையும் பதில் சொல்லல. நினைக்கிறேன், புத்தர் ஒரு நாள் ஒரு அம்மா புத்தர்கிட்ட வந்து கேட்டாங்களாம், ஐயா என் பையன் செத்து போயிட்டான், நீங்க மகான் சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால என் பையனை உருவ எழுப்புங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இப்ப புத்தர் சொன்னாரா, எழுப்புவோமா, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை என்னன்னா, மரணமே இல்லாத வீட்டுல போய் கடுகு வாங்கி கொண்டு வா, மரணமே இல்லாத வீட்டுல கடுகு வாங்கிட்டு வா, நம்ம பையனை எழுப்புறேன் அப்படின்னாங்களாம்.
அந்த அம்மா காலையில போனாங்க, முதல் வீட்டுக்கு போனாங்க. அந்த வீட்டுல சொன்னாங்க, இப்ப எங்க தாத்தா இறந்தார். இன்னொரு வீட்டுக்கு போனாங்க, என் பாட்டி இறந்தாங்க. இன்னொரு வீட்டுல என் புருஷன் இறந்தான். இன்னொரு வீட்டுல என் பையன் இறந்தான். இப்படி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏறாத வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. கடுகு கிடைச்சது. ஆனா அவர் சொன்னாரு, புத்தர் மரணமே இல்லாத வீடு. திரும்பி வந்தாங்க. இருட்டி போச்சு. திரும்ப புத்தர்கிட்ட வந்தாங்க. புத்தர் கேட்டார், கடுகு கிடைச்சதாமான்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, கிடைச்சதுங்க, ஆனா நீங்க சொன்ன ஒண்ணுதான் கிடைக்கலன்னாங்க. கடுகு கிடைச்சது, ஆனா மரணமே இல்லாத வீட்டுல வாங்கினு சொன்னீங்களே, அதான் இல்லைன்னாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? மரணம் என்பது வாழ்க்கையின் நிச்சயம். உனக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் லஞ்சம் வாங்காத ஒன்னே ஒண்ணு மரணம் தான். ஐயாக்கு புரியுதா? இந்த உலகத்திலே லஞ்சம் வாங்காத ஒன்னே ஒண்ணு, அப்படி வாங்கி இருந்தா அம்மா கொடுத்துருப்பாங்க. புரியலையோ? லஞ்சம் வாங்கி இருந்த அம்மா கொடுத்துருப்பாங்க. நேற்று ஒருத்தர் மரிச்சாரு, அவர் கொடுத்திருப்பார். என் கலைஞர் கொடுத்திருப்பார். இந்த உலகத்திலே லஞ்சம் வாங்காத ஒன்னே ஒண்ணு மரணம், இன்னொன்னு மனசாட்சி. சரி, கேள்வி என்ன? மனிதன் கேளுங்க, பக்கத்துல கேளுங்க, செத்த பின் பிழைப்பீங்களான்னு கேளுங்க. பாஸ்ட் கூட கேளுங்க, பரவாயில்ல. பாஸ்டுக்கே சந்தேகம் தான் இப்பெல்லாம். சொன்ன கோச்சிக்க மாட்டீங்கல்ல? நிறைய பாஸ்டுக்கு பரலோகம் போவாங்கன்னு சந்தேகம் தான். நான் அதை கடந்து வந்தேன். அநியாயம், அக்கிரமம், ஏமாத்துறது, தில்லு முள்ளு, பத்திரம் மாத்துறது, பட்டா மாத்துறது, பேர் மாத்துறது, மனைவியே மாத்துறது. கேட்டா சொல்றான், அது என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். ஏன்டா மனைவி மாத்திட்டேன்னா அது என் பர்சனல் ப்ராப்ளம்ன்றான். இன்னொன்னு கூட சொன்னான், என் நிலைமை நீங்க இருந்தா கூட நீங்களே தான் பண்ணுவீங்க நான் என்ன பார்த்து. புரிஞ்சுதா? ஆராதிக்கிறவங்களும் ஜாகிரதையா இருக்கணும். ரைட், யாரையும் தாக்கல. மாத்தாத ஒண்ணு என்னதுதான் மனைவிதான். அது கூட சில பேர் மாத்திடுறாங்க பாஸ்டங்கெல்லாம். செத்த பின் பிழைப்பானா அந்த சொந்த படிகள், அதிலே பதில் இருக்குது. அதிலே பதில் இருக்குது. அதுலயே ஏதாவது 8ஆம் வசனம் கடைசி வார்த்தை, செத்தாலும். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இது செத்தாலும், மரம் செத்தாலும். என்னங்க மரம்? அம்மா கவனிக்கிறீங்களாமா? அம்மா, உங்களுக்கும் ஒரு நாள் இது மாதிரி ஜெப கூட நடக்கும். புரியவே இல்லை. பாட்டு பாடுனரும் நடக்கும், பிரசங்கம் பண்ணி எனக்கும் நடக்கும். என்ன பிரதர் நடக்குதா? ஆனா என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு ஒரு அடக்காரனைக்கு போயிருந்தேன். அந்த அடக்காராதனையில முடிஞ்ச பிறகு அந்த அம்மா கேட்டாங்க, என்ன என் புருஷனை பத்தி ஒண்ணுமே சொல்லலைன்னு. சொல்றது ஒண்ணுமே இல்லம்மா, அதனால சொல்லலை. என்ன புரியலையோ? சொல்றதுக்கு அந்த வந்தாரு போனாரு, வருவதும் போவதும். நிறைய ஊழியக்காரங்களை பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்லை. என்னடி சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் மனைவி இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நான் உள்ள போறேன். அந்த அம்மா பெரிய ஸ்தாபன தலைவர். அந்த அம்மா, நான் அப்பதான் உள்ள போறேன். தஞ்சாவூர் வந்தேன். அப்பதான் அந்த செய்தியாளர் சொன்னார், இப்பொழுது ஸ்டீபன் தேவகுமார் அம்மாவை 40 வருஷமா தெரியும், அம்மா பத்தி சொல்லுவாருன்னாரு. நான் போய் கேட்டேன், என்னையா சொல்லணும்னு. ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாரு. புரியுதா? அந்த அம்மா பத்தி என்ன சொல்லணும்னு கேட்டேன். அந்த ஊழியர் என்ன சொன்னாரு? அப்ப என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லணும். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி என்னை பத்தி சொல்றது நிறைய இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்படும். இருக்குதுங்களா? சீயோனை குறித்துன்னு போட்டுருது இல்ல? அதுல உங்க பேரை போட்டு படிங்களேன். பிரதர் உங்க பேரை போட்டுதான். தலை ஆட்டுறாரு, படிக்க மாட்டேறாரு. உங்க பேரை போட்டு ஸ்டீபனை குறித்து, ஸ்ரீதரை குறித்து, செல்லத்துறையை குறித்து, ஹலோ இருக்கிற ஊழியக்காரர் உங்க குறித்து எல்லாம் சொல்லுங்க. சொல்லப்படும் சத்தமா. ஸ்டீபனை குறித்து, பிலிப்பை குறித்து, சிலரை குறித்து சொல்லப்படுமா? மனைவியே சொல்லாது. என்னடி பாக்குறீங்க? பிள்ளைங்களே சொல்லாது. சொல்லுங்க, சொல்லப்படும். எல்லாம் கவனிங்க. நமக்கு இந்த மாதிரி கூட நடக்கும். நம்புறீங்களா?
நமக்கு இது மாதிரி ஒரு கூட்டம் நடக்காதா பிரதர்? இந்த உலகத்திலேயே கவனிங்க, லஞ்சம் வாங்காத ஒண்ணே ஒண்ணு. ரெண்டாவது, அது எப்போ வேணா வரும், எப்படி வேணா வரும். போஸ்ட் கார்டு போட்டா வருது. இது மரிச்சாரு ஒருத்தர், அப்பதான் வாக்கிங் போயிட்டு வந்தாராம். வந்துட்டு யோகா பண்ணாராம். மரணம் போஸ்ட் கார்டு போட்டு வருதா? நாளை காலை 8 மணிக்கு நான் உன்னை சந்திப்பேன். என்ன பாக்குறீங்க? எப்போ வேணா வரும், எப்படி வேணா வரும், அது எங்க இருந்தாலும் வரும். என்ன பாக்குறீங்க? ஆனா ஒண்ணு, அதை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கணும். என்ன சொல்லுங்க? செத்தாலும் இது ஒரு மரம், அப்படிதானே? 9ஆம் வசனம் சொல்லுங்க, கிளை விடும். 9ஆம் வசனம் யோபு 14:9. கிளை விடும். ஊழியக்காரெல்லாம் பாருங்க, கிளை விடும். இது செத்தா கிளை விடுது. ஒரு மரம் செத்தா கூட கிளை விடுது. நான் மரத்தை விட மேன்மையானவன். என்ன சொல்லுங்க? நான் மரத்தை விட மேன்மையானவன். மரம் தேவ சாயல் அல்ல, நான் தேவ சாயல். மரத்துக்கு ஜீவன் இல்லை, எனக்கு ஜீவன் இருக்குது. மரத்துக்கு ஆத்துமா இல்லை, எனக்கு ஆத்துமா இருக்குது. அப்போ செத்தாலும் துளிர் விடுது. அடுத்து ஒண்ணு படி பாருங்க. அடுத்து ஒரு வார்த்தை தலை விடும். அதுல போட்டது பாத்தீங்களா? தலை விடும். 9ஆம் வசனம் செத்தாலும் 9ஆம் வசனம் அது துளிர்த்து. என்ன சொல்லுங்க? துளிர்த்து. சத்தமா. அப்படியானால் செல்லத்துறையாவுடைய மரணம், அவர் துளிர்த்து கிளை விடுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அந்த கிளைகள் தான் அந்த பிள்ளைகள்லாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஒரு மரம் செத்தா கூட என்ன ஆகுது? ஜீவன் பெறுது. அப்படியானால் ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை மரித்தா கட்டாயம் ஜீவன் உண்டு. அது ஒரு வார்த்தை போட்டிருக்குது. சொல்லுங்க, மாறுதல். எல்லாம் சொல்லுங்க. அது வார்த்தை பாருங்க, மாறுதல். 13ஆம் வசனம் பாதாளத்தில் சத்தமா. ஒரு நிமிஷம். என்னங்க? நம்மள கொஞ்ச நாள் என்ன பண்ணோம்? பாதாளம் ஒளிச்சு வைக்கும். அடுத்து சொல்லுங்க, திரும்ப. சொல்லுங்க எல்லாரும், திரும்ப. சத்தமா. எல்லாரும் பாருங்க, கொஞ்ச நாள் ஒளிச்சு வைக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து செய்யும். அது திருப்பி அது சொல்லும், எப்பா உன்னை சுமப்பதற்கு எனக்கு சக்தியே இல்லை. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. திரும்ப. என்ன சொல்லுங்க? திரும்ப. சத்தமா சொல்லுங்க. ஒரு காலத்தில் அது திரும்ப தரும். கவனிங்க. என்ன பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு மரணம் தற்காலிகமானது, நிரந்தரம் அல்ல. கண்ணதாசன் சொன்னார், நான் நிரந்தரமான அழிவதில்லை, நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. சொல்லுங்க, மரணம் என்பது, சத்தமா சொல்லுங்க, ஒரு இடைவேளை. என்னது? சொல்லலையா? உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்கிறார்? துபாய்க்கு போயிருக்கிறார், பாம்பே போயிருக்கிறார், திரும்பி வர மாட்டாரா? அதுல சொல்லுங்க, மாறுதல். சொல்லுங்க எல்லாரும். மரணம் என்பது சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இடமாற்றம். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். சொல்லுங்க, பெட்டர் பிளேஸ், நல்ல இடம், மேலான இடம், சிறப்பான இடம். பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். இங்கே கொஞ்ச நாள் இருந்தார், ஆனா இப்ப அதோட மேலான இடத்துக்கு இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, மேலான இடம். மரணம் என்பது என்ன? இல்ல இப்ப படிச்சுமே, அது ஒரு என்ன, எனக்கு எப்போது மாறுதல். சொல்றாங்கல்ல, என்னங்க நேற்று வரைக்கும் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு காணுமே. என்ன சொல்றாங்க அந்த ஆபீஸ்ல? என்ன சொல்றாங்க பிரதர்? அவர் என்ன ஆயிட்டாரு? சத்தமா. ப்ரமோஷன்ல போயிருக்கிறார். செல்லத்துறை எங்க போயிருக்கிறார்? சத்தமா. பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். அப்ப மரணம் என்பது சொல்லுங்க, தார் ரோடு, அங்க தங்க ரோடு. இங்க இல்லை நையா, அங்க உள்ளே நையா. என்னடி பாக்குறீங்க? இங்க தார் ரோடு, அங்க இங்கே துன்மார்க்கரின் தொந்தரவு, அங்கே துன்மார்க்க தொந்தரவே இல்லை. அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, புலம்பல் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. என்ன பாருங்க, அங்க எதுவுமே இல்லை. மாமியார் தொந்தரவு இல்லை, மருமகன் தொந்தரவு இல்லை, விசுவாசி தொந்தரவு, ஊழியக்காரன் இல்லவே இல்லை.
புரியவே இல்லை. என்ன பிரதர், விசுவாச தொந்தரவே என்னடி பாக்குறீங்க? எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னு கேட்டா விசுவாசிகளால தான். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க, மரணம் என்பது மாற்றம். எங்கிருந்து எங்கே? மண்ணின் மைந்தன் இப்ப விண்ணின் மைந்தன். உன்ன தார் ரோடு, இப்போ இங்க இல்லேன் ஐயா, உள்ளேன் ஐயா. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் 2 வாரம் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க எல்லாரும். மரணம் எப்போ வரும் தெரியுமா ஒரு ஆளுக்கு? நல்லா கவனிங்க. காலத்துக்கு முந்தி மரணம் வராது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11:7 படிங்க யாராகிலும். அவர்கள் சத்தமா சொல்லுங்க, எல்லாம் ஊழியக்காரர் பார்க்கணும் வசனத்தை. அவர்கள் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அப்படி சொன்னா புரியும். செல்லத்துறையா தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது அல்ல, செய்ய தொடங்கின போது அல்ல, எப்போ செய்து, சத்தமா சொல்லுங்க, மரணம் அவர்களை மேற்கொண்டது. எப்பதான்? சத்தமா செய்யும் போதா? செய்ய ஆரம்பிக்கும் போதா? சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவன் என்னில் என் மூலமாக என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணம் எனக்கு வராது. நம்பினா ஒரு கைதட்டி ஆமென் சொல்லுங்க. நான் இப்பதான் வெளியெல்லாம் போயிட்டு வந்தேன். 25,000 மைல் டிராவல் பண்ணிட்டு வந்தேன். 13 ஆதாயமான பிரயாணங்கள். போன சனிக்கிழமை ஒரு பாஸ்டர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறான். எங்க பாஸ்டரே 2 மனைவி அவனுக்கு. என்ன பாக்குறீங்க? இடத்த இன்னொருத்தருக்கு 3 லட்சத்துக்கு அடமானம் போட்டிருக்கிறான். எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறான். பாக்குறீங்களா பிரதர்? அதெல்லாம் எங்கிட்ட ஏன் சொல்றீங்கன்றீங்களா? பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன். வேத்து ஊத்துச்சு. அப்படியே தொப்பு கடை நினைஞ்சு போச்சு. உடம்பு ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. நான் -20 இருந்தேன். போன மாசம்லாம் -10 இருந்தேன். அப்போல்லாம் உடம்பு கோல்ட் ஆகல. அந்த நோட்டீஸ் வந்த உடனே கோல்ட் ஆயிடுச்சு. என்னடி பாக்குறீங்க? நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு. அப்படியே வேத்து கொட்டுச்சு. அப்படி ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு உடம்பு. 2:30 மணி சனிக்கிழமை. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்தேன். இவன் டாக்டர் கிட்ட போனேன். இசிஜி பார்த்தேன். எல்லாம் நார்மலா இருந்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், வசனம், தேவன் சத்தமா சொல்லுங்க, என்னில் என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணமே வராது. எத்தனை அட்டாக் வந்தாலும் வராது. நம்புறீங்களா பிரதர்? இது வரைக்கும் அந்த வசனம் படிங்க. சொல்லி சொல்லி சத்தமா. அப்போ நமக்கு நாளை கண்ணீர் அஞ்சலி வந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? சூப்பர். சொல்லுங்க எல்லாரும். என்ன அப்படி பாக்குறீங்க? பயமாக்குதா? அவரை பார்த்தாலே பயப்படுற மாதிரி தெரியுது. கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்ட் வந்தா என்ன அர்த்தம்? ராம்நாடுல ஒரு பாஸ்டர் மரித்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னால. அன்புதாஸ் அவர் நான் போய் பார்த்தேன். அதுக்கு முந்தின வாரம் அவரோட பார்த்தேன். பார்த்து பேசினா சபையில பிரசங்கம் பண்ணேன். அவர் சொன்னார், அவரு, நான் செத்து போயிட்டா கண்ணீர் அஞ்சலி ஓட்டக்கூடாது, வருத்தப்படுகிறோம், ஆழ்ந்த துக்கங்கள் போடக்கூடாது, வரவனெல்லாம் பிரியாணி போடணும். முடிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். ரைட். வரவனுக்கெல்லாம் பிரியாணி போடணும், நல்லா சாப்பிடணும். என்ன கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு, ஆழ்ந்த வருத்தங்கள், ஆழ்ந்த துக்கங்கள், பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும். அப்படி சொன்ன மாதிரியே அவர் சேர்த்து போயிட்டார். எப்போ? வசனம் ஒழுங்கா சொல்லுங்க. தங்கள் ஊழியத்தை முடித்து இருக்கும் போது. மரணத்துக்கே தெரியும் அவ்வளவு சீக்கிரம் வராது. சொல்லுங்க, செல்லத்துறையாவுக்கு தேவன் என்ன செய்யும்படி நிர்ணயித்தார், செஞ்சு முடிச்சிட்டார். தம்பி உனக்குதான், நீ ரொம்ப அழுதுனே இருந்த. ஆண்டவர் என்ன சொன்னார் கவனிங்க. நான் ஒரு வசனம் படிக்க போறேன் இப்போ. 1 சாமுவேல் புஸ்தகம், 1 சாமுவேல்
20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரம். எத்தனை பேருக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்கன்னு தெரியும் இந்த வசனத்தை. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை யாராவது படிங்க. அப்பொழுது சவுல் ஒரு நிமிஷம். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். 30ஆம் அதிகாரம். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. ஒரு வசனம் இருக்கும், நான் எடுத்து கொடுக்குறேன். 1 சாமுவேல் புஸ்தகம், அதாவது தினந்தோறும் அவர்கள் 28 ஐயா படிங்க, அதை படிங்க. ஆகையால் ஒரு நிமிஷம் 1 சாமுவேல் 20:27 அந்த வார்த்தையை படிங்க. இப்ப நான் சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். 25 படிங்க. 25 கடைசி வார்த்தை. ஒரு நிமிஷம். தாவீது இருக்கும் இடம். ஐயா ஊழியக்காரன் பார்க்கணும், இந்த வார்த்தை சரியா தவறா? இலக்கணத்தின்படி, எழுத்தின்படி இந்த வார்த்தை சரியா தவறா? குழப்பமா இருக்குதோ? இப்ப என்ன பாருங்க எல்லாரும், நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருந்தேன், ஐயா பார்த்து உட்கார்ந்துருந்தேன். என்ன பாருங்க, இப்போ இந்த இடம் காலி. இடம் நான் காலியா, இடம் காலியா? நானு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? செல்லத்துறையா இருந்த இடம் தான் காலி. ஆனா செல்லத்துறையா ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்ப நான் எங்க உட்கார்ந்துருந்தேன்? என்ன பாத்தீங்களா? நான் வந்ததை பாத்தீங்களா? உட்கார்ந்த பாத்தீங்களா? சொல்லுங்க, இடம் மாறி இருக்கிறேன்னு சொல்லுங்க. முன்னால உட்கார்ந்து இருந்தேன், இப்போ ஆமீன். மரணம் இதுதான். சொல்லுங்க, மாறுதல், இடம் காலி. சொல்லுங்க எல்லாரும். சரி, இது ஒரு சம்பவம். இந்த பாஸ்டருக்கு பின்னாடி பேசினே இருக்கிறாங்க, உங்களை வேத பண்டிதர்கள் போல. கொடுமை என்ன இதெல்லாம்? பாஸ்டர்கிட்ட ஒரு ஆவி எப்பவுமே எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா அப்படின்னாங்க ஒண்ணுமே தெரியாது. பாருங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டா பேசினுக்கிறாங்கல்ல. ரைட், சரி பேசி முடிச்சிருங்க பிரதர். ரைட், அவங்கெல்லாம் வருங்கால இந்தியாவை நிர்ணயிக்கிறாங்க. நம்ம அப்படி பாக்குறீங்க? ரைட், என்ன பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க பார்த்தா மட்டும் போதும் எனக்கு. அது ஒரு சம்பவம். தினந்தோறும் தாவீது, சவுல், யோனத்தான், ஒரு முக்கோண மாதிரி. சவுல், தாவீது, யோனத்தான். அன்னைக்கு பார்த்து தாவீது அங்கே இல்லை. தாவீது அங்கே, அவர் சவுல் கேட்கிறான், தாவீது எங்கே? எல்லாம் கவனிங்க எல்லாரும். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்க. அந்த வார்த்தை கடைசி சொற்றோட அந்த 24 படிக்க மாட்டீங்களோ? சத்தமா சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு தான் சொல்லுங்க, அம்மாவுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம். செல்லத்துறை எங்க இருக்கிறார்? சத்தமா ஆமேன். அது யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது, ஆனா யோனத்தானுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. உலகத்தானுக்கு தெரியாதுமா, மாமாவுக்கு தெரியாது, மச்சானுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எங்க இருக்கிறார்? அது யாருக்கு தெரியும்னா, தேவனோடு வாழ்கிற யோனத்தானுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமே. மத்த என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்றான் சவுல் என்ன சொல்றாரு? இடம் சொல்லுங்க எல்லாரும். இடம் தான் காலி, நான் இடம் மாறி இருக்கிறேன். சரி, எங்க இடம் மாறி இருக்கிறார்? நம்பர் 1, 28ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க. இடம் 28 27 கூட 27. அடுத்த நாளும் அந்த இடம் எப்படி இருந்தது? அம்மாக்கு புரியுதா? அடுத்த நாளும். இப்ப நான் சொல்ல போற 5 காரியங்கள் நல்லா கவனிங்க. 28 அவர் எங்கே போயிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. உங்க மாமனார் தானே? எங்க போயிருக்காருமா? கல்லறைக்கா? இடம் பேர் சொல்லுமா? தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு,
பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். கடவாசல்ல இருந்து பெத்தலுக்கு போயிருக்கிறார். அதுக்கெல்லாம் விசா வேணும், டிக்கெட் வேணும். பாவம் அந்த மனுஷனுக்கு விசா வாங்க டிக்கெட் கிடையாது, பிளைன்லேயே போயிருக்க மாட்டார். ஆனா ஆண்டவரே அவர் பிளைன்ல கூட்டு போயிட்டார். இது உங்களுக்கு விஷயம் தெரியுமா? குடும்பத்தோடு வாழ்ந்த ஏனோக்கு நேரா போனார். குடும்பம் இல்லாத எலியா சுத்திகரிக்கப்பட்டு போனார். எத்தனை பேர் புரியல? புரியலையா? குடும்பத்தோடு வாழ்ந்த ஏனோக்கு நேரா போயினார். புரிஞ்சவங்க ஐயாவுக்கு புரிய நினைக்கிறேன்ல, பாட்டு மட்டும்தான் புரியும் போல இவருக்கு. எலியாவோடு, அதாவது குடும்பமே மனைவி இல்லாத வாழ்ந்த எலியா சுத்திகரிக்கப்பட்டு போனாரு. மனைவியோடு வாழ்ந்த ஏனோக்கு நேரா போனார். ஆவியானவங்க உங்களால சொல்லணும், அதுதான் யாருக்குமே புரியல நினைக்கிறேன். குடும்பத்தோடு வாழ்ந்த ஏனோக்கு எப்படி போயிட்டார்? அப்ப இங்க என்ன ஆயிட்டார் அவரு? சூப்பர். ஆனா மனைவி இல்லாம வாழ்ந்த எலியா, புரியுதா உங்களுக்கு? குடும்பத்துக்காக கரங்களை தட்டுவோம். புரியல? குடும்பமா வாழ்ந்த ஏனோக்கு டைரக்டா போனாரு. குடும்பம் இல்லாத வாழ்ந்த எலியா, அப்ப சுத்திகரிப்பு எங்கதான் இருக்குது? ஆமேன். உங்க மனைவி கேட்டீங்க சோதர சொல்லிக்கிறீங்களா? அதே மனைவி மறுஜன்மமானே வரணுமா? சிரிக்கிறாரு. அப்படி பசங்களுக்கு அப்படின்னு தெரியல. எங்க போயிருக்காரு தாவீது? எங்க போனாரு சொல்லுமா? எங்க போயிருக்காருமா? சத்தமா வேற கேட்ட என்ன சொல்லணும்? உங்க மாமனார் எங்க போனாருமா? சுடுகாட்டுக்கு போயிட்டா சொல்லக்கூடாது. எங்க போயிருக்காருங்க? ரெண்டாவது ஏன் போனாரு? அடுத்த வசனம் 28, 28, 29. சத்தமா என்ன பாருங்க. அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், அப்போலோல ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவர் என்ன சொல்றாரு? நான் அங்கே, எல்லாம் கேள்வி சொல்லுங்க, நான் ஒரு நாள் அங்க போகணும்னு சொல்லுங்க. எல்லா விசுவாசிகளும் சொல்லுங்க, எல்லா சொந்தக்காரங்களும் சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? பயமாக்குதா? சொல்லுங்க, அங்கே நான் ஐ மஸ்ட் கோ. எல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். நீங்க வந்துக்கிறீங்களே பையெல்லாம் தூக்கின்னு, ஹலோ இந்த சீர் வரிசை மொழியை வந்துக்கிறீங்களே, நீங்களும் ஒரு நாள் அங்க போகணும். ஆனா என்ன, அங்க எங்க போகணும்னு தான் தீர்மானிக்கணும். அது இங்கதான். இங்க தீர்மானிக்காம அங்க தீர்மானிக்க முடியாது. ஹலோ, இங்க தீர்மானிக்காம அவர் சொல்றாரு, அங்கே நான், சத்தமா சொல்லுங்க, ஒரு நாள் எல்லாரும் பசங்க மாட்டேன், நானும் பாட்டு பாடினவரும் கீபோர்டு வாசித்தவரும் அப்படி பாக்குற சொல்லுங்க, போக வேண்டும். அதான் விருப்பமா கட்டாயமா? என்னங்க விருப்பமா? யாரோ புண்ணியவான் சொல்றான் கட்டாயம் இல்லைங்க, நான் ஊழியக்காரன். இல்ல தம்பி, போனோம். எங்க போனோமா இல்ல தள்ளி போட்டுக்கலாமா? சத்தமா அழுது ஜெபம் பண்ணா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா, தம்பி புரியுதா எல்லாருக்கும்? அங்கே நான் சரி. ஏன் போறார் தெரியுமா? ஏன் போறார்? 29 2வது வரை போதும். அங்க யார் இருக்கிறா? சத்தமா. இந்த குடும்பம் பெருசா, அந்த குடும்பம் பெருசா? ஆமென். மருமகளை புரியுதா? 2 மருமகளுக்கும் இந்த பிள்ளைங்க பெருசா, அந்த பிள்ளைங்க பெருசா? அங்க யாரெல்லாம் இருக்கிறா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எல்லாமே, பேதுரு, டிஜேஸ் ஐயா, ஜீவானந்த ஐயா, வில்லிகிரகம், எல்லா பசுத்துவான் அங்க இருக்கிறாங்க. கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இதான் கை தட்டுறதா? சொல்லுங்க, எங்கள் குடும்பம் இயேசுவின் குடும்பம். சத்தமா சொல்லுங்க. எங்க போயிருக்காரு? இப்போ எந்த குடும்பத்துக்கு போயிருக்கிறார்? ஹலோ, இது சின்ன குடும்பம். எளிமையும் சிறுமையும் ஏழ்மையும் துன்பமும், அங்கே துன்பம் இல்லை. சொல்லுங்க, பெரிய குடும்பம் சொல்லுங்க. பெரிய குடும்பத்துல போய் சேர்ந்துக்கிறேன் பாருங்க. இப்போ இந்த 2 பசங்களுக்கும் பெரிய குடும்பத்துல பொண்ணு வந்து எப்படி தம்பி உனக்கு முன்னாடி பாக்குறீங்க? இவங்க தான் பாவம் ஏழை குடும்பத்தில் எடுத்துட்டாங்க. பெரிய குடும்பத்துல பொண்ணு வந்து எப்படி இருக்கும்? உங்க அம்மாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதை விட பெருமை அந்த பெரிய குடும்பத்துல போய் சேர்ந்திருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. பெரிய குடும்பம். அடுத்து சொல்ல ஏன் தெரியுமா போறாரு? தமிழ் பைபிள்ல
அங்கே என் ஊரிலே பலியிடுகிறார்கள், ஆங்கிலத்துல ஆராதிக்கிறார்கள். தம்பி, உங்க அப்பா என்ன பண்றாரு இருப்பாங்க? சத்தமா யாரோட? யாரோட? ஆமேன். தாவீதோட, மோசையோட, ஆபிரகாமோட, ஈசாக்கோட, பசுத்தவான்களோட. கைதட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. பெத்லகேம்ல யார் குடும்பம் அது? யார் குடும்பம்? பெரிய குடும்பம். அடுத்து யார் கூப்பிட்டதான் அவரை? யார் கூப்பிட்டதான்? என் தமையன் என்னை வரும்படி, எல்லாம் சொல்லுங்க, மூத்த சகோதரர் வரும்படி என்ன சொன்னாரு? சொல்லத்துற வந்துரு, ஸ்டீஃபன் நீ வந்துரு, பயமாகுதோ? என்ன பிரதர் சொல்லுங்க. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் போகாதே போகாதே என் கனவா பொல்லா சொப்பன நானும் கண்டேன் விட மாட்டார் வரும்படி. அப்ப சொல்லுங்க, தேவனை அழைப்பது சொல்லுங்க அவர் கட்டளை, ஆண்டவனின் கட்டளை, அரச கட்டளை தெரியல, ஏதோ ஒரு கட்டளை. சொல்லுங்க, வரும்படி கட்டளை இட்டார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இரண்டாவது, அங்கே அவருடைய கண்களில் தயவு கிடைச்சது. கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. எங்க போயிருக்கிறார்? நம்பர் 1 எங்கே போயிருக்கிறார்? அதான் எந்த ஊருக்கு போயிருக்காரியா? ஏன் போனாரு? அவர் கட்டளை இட்டார். யார் கூப்பிட்டார்? தமையன் கூப்பிட்டார். என்ன பண்றாரு அங்க? ஆமேன், நான் போக வேண்டும். சொல்லுங்க, இடம்தான் காலி, அவர் பெட்டு காலி, அவர் படுக்க காலி. எல்லாம் சொல்லுவாங்க, எங்க அப்பா படிச்ச பைபிள், எங்க அப்பா யூஸ் பண்ண கண்ணாடி. பொருட்கள் வெறுமையா இருக்கலாம், ஆனா ஆள் வெறுமை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, இடம்தான் காலி. சத்தமா ஆனா ஆள் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? வெளியே. சொல்லுங்க, வெளியே. சொல்லுங்க, பூமிக்குள்ளே ஒரு நாள் ஒளிந்திருக்கிறார், திரும்ப வருவார். யோபு சொன்னான், அந்நிய கண்கள் அல்ல. ஆமே. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? எல்லாம் எழுந்திருந்து தம்பி வாங்க. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க, பெட்டர் பிளேஸ். சொல்லுங்க, பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரமோஷன். சொல்லுங்க, எங்கள் தமையன். எல்லாம் எழுந்திருந்து, எங்கள் குடும்பம், எங்கள் ஆராதனை, அவர் கட்டளையிட்டார். சொல்லுங்க, பெத்லகேம் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் வீடு. எங்க போயிருக்கிற? உங்க வீடு பெருசா, அந்த வீடு பெருசா? புரியுதா உங்களுக்கு? உங்க கவனிப்பை விட அந்த கவனிப்பு எப்படி இருக்கும்? 1000 தூதர்கள். இந்த பாட்டு நல்லா இருக்குமா, அந்த பாட்டு நல்லா இருக்குமா? அல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மரணம் முடிவல்ல, ஒரு மாற்றம். யோபு சொன்னான், எனக்கு மாறுதல். என்னதுங்க? மரணம் என்னது? ஆமேன். அந்த மாறுதலுக்குள்ள ஐயா போயிருக்கிறார். நாமும் போவோம். எல்லாம் அந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் வாங்கலும் கேளுமே. ஆட்களும் எல்லாரும் வாய்க்கு சொல்ல மாட்டீங்களா? வாங்கலும் கேளுமே. என் சொந்தமே எங்கு காண்பேயோ. பரலோகமே என் சொந்தமே எங்கு காண்பேயோ. என் இனிதலே புல்லை நான் எங்கு காண்பேயோ. என் இனிதலே புல்லை நான்
வசித்தாலும் ஆமென். பாதம் சேர்வே Yes, Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். எல்லாரும் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போறோம். பிள்ளைகள்லாம் நான் படிக்கிற வசனத்தை எல்லாரும் படிங்கம்மா. ஆதியா 49:26. எல்லாரும் பிள்ளைகள் ஆதியா 49:26. எல்லாரும் சபையார் எல்லாரும் இந்த வசனத்தை இவங்களை பார்த்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை விட 49:26 சொல்லுங்க. உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை விட உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேற்பட்டதாயிருக்கும், நித்தியமாயிருக்கும். பர்வதங்கள் மட்டும் இருக்கும், முடிவு மட்டும் இருக்கும். அது உங்கள் சிரசின் மேலும் உங்கள் பிள்ளைகளின் சிரசின் மேலும் வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சொல்லுங்க. பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை விட உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மேற்பட்டதாயிருக்கும், நித்தியமா இருக்கும். பர்வதங்கள் மட்டும் இருக்கும், முடிவு மட்டும் இருக்கும். அது உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் என்னாலும் வருவதாக. எங்களை உயர்த்தி ஆமீன் சொல்றீங்களா? பிள்ளைகள்லாம் பாத்தீங்களா? வெயில் பாத்தியா? பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை விட உங்க ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். சொல்லுங்க. மேற்பட்டதா இருக்கும், அது உயரமா இருக்கும், முடிவு மட்டும் இருக்கும். அது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் எந்நாளும் தங்கி இருக்கும். இது ஒரு தகப்பனின் ஜெபம். வருவதாக, உண்டாவதாக. அந்த எங்கெல்லாம் அந்த இருப்பதாக எல்லாம் ஜெபம். ஒரு அப்பாவுடைய ஜெபம் பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு ஆவியான உங்களுக்காக ஜெபம் பண்ற. நாங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம். இந்த மாதிரி சொல்லுங்களா? என்ன சொல்லுங்க? உங்கள் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும், உயரமா இருக்கும், முடிவு மட்டும் இருக்கும். அது உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் எந்நாளும் இருக்கும். உங்களுக்காக எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் கொடுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஊழியன் மரிக்கலாம், ஊழியங்கள் மரிப்பதில்லை. ஐயா நீங்க கூட வாங்க. சுந்தர ஐயா வாங்க. எல்லா பாஸ்டர்லாம் வாங்குறேன். பாட்டு பாடினவங்க எல்லாம் எல்லா ஊழியக்காரர் வாங்க. ஐயா மனதார சொல்லுங்க. அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை விட உங்க ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும், உயரமா இருக்கும், உன்னதமா இருக்கும், முடிவு மட்டும் இருக்கும். அது உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும். அம்மா இப்படி வந்து இல்லைங்க. எல்லாரும் அவங்க அங்க கனவோட இல்லைங்க. உங்க வீட்டுக்காரர் பக்கத்துல. ரைட் ரைட் ரைட். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்ற அந்த வார்த்தை அப்படியே சொல்லுங்க. சொல்லுங்க. உங்கள் தகப்பன் ஆசீர்வாதத்தை விட உங்கள் ஆசீர்வாதங்கள் மேம்பட்டதா இருக்கும், சிறப்பா இருக்கும், மேலும் எந்நாளும் இருக்கும். அப்படியே கர்த்தர் செய்வாராக. நல்ல தகப்பனே, அடியாளுக்காக ஜெபிக்கும். ஒரு ஊழியரின் மனைவி ஆண்டவரே, ஊழியன் மரிக்கலாம், ஊழியங்கள் மரிப்பதில்லை. அடியாளை பலப்படுத்தும் ஆண்டவரே. சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்திற்கு நாட்களுக்கு தக்கதாய் மகளை பலப்படுத்து. இடம்தான் காலி, ஆனா நபர் இருக்கிறார்.
அதை என்னாலும் அறிந்து கொள்ள இரக்கம் செய்யும். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, மகனை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் கிருபைகளை தாங்கும், இன்னும் வரங்களை தாங்க. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரு கர்த்தரையே செவிப்போம். இந்த வார்த்தை நிறைவேற்றி தாங்க. ஏசாயா சொன்னது போல நானும் பிள்ளைகளும் சீவ அடையாளங்களா இருக்கிறோம். அப்படி அடையாளங்களாய் மாற்றுங்க. அருமையான தம்பிக்கா ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க, அவருடைய மனைவி ஆசீர்வதிங்க. இன்னும் கிருபைகளை தாங்க. ஊழியத்தில் இன்னும் பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்தும் விருப்பம் போல, பண்படுத்தும் சித்தம் போல உன் கரத்தில் ஒரு புல்லாங்குழலாய் உனக்கென்று இசைக்க ஒரு நாள் உதவி செய்யும். இன்னும் கிருபைகளை தாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களை பயன்படுத்துங்கப்பா. ஊழியத்திலே பயன்படுத்துங்க. எந்த மனுஷனையும் பிரயாசிப்பிக்கிற கர்த்தர் நீர். இந்த பிள்ளைகள் எல்லாரும் நமக்கு ஊழியம் செய்யணும். ஒரு சந்ததி அவருக்கு ஊழியம் செய்யும். அது ஆண்டவரின் சந்ததி என்று தலைமுறையாய் சொல்லப்படும். 112ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த குடும்பத்துல வந்து பலிப்பதாக. 112ஆம் சங்கீதத்தில் இருக்கிற அத்தனை நன்மைகளும் இந்த குடும்பத்துக்கு உண்டாவதாக. சந்ததி பெருகட்டும். தலைமுறையாக இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அந்த விதை, அந்த வித்து இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆலமரம் போல வளர்ந்து ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் இந்த பட்டணங்களுக்கும் பலன் கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் மாற்றும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எல்லாம் கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எல்லாம் தகப்பனே, இந்த சந்ததி ஆசீர்வதிப்பீராக, இந்த பிள்ளைகள் ஆஸ்வதிப்பீராக. அவன் மாம்சம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், அவன் சந்ததி ஆண்டவரை பலத்திற்கும் என்று சொன்னீரே. Lord, you strengthen them. பலத்திருக்கட்டும், பெருகட்டும், வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் அமர்வோம். நீ சொல்லுறீங்க.